பாதையில் அடியெடுத்து வைத்திருப்பவன் பிரவர்த்தகன் என்று சொல்லப்படுகிறான். பூஜை, தியானம், ஜபம், இறை நாமத்தையும் அவரது மகிமையையும் பாடுதல் போன்ற சாதனைகளை செய்து வருபவன் சாதகன். இறைவன் இருக்கிறான் என்பதை உள்ளுணர்வில் உணர்ந்தவன் சித்தன் என்று அழைக்கப்படுகிறான். வேதாந்தத்தில் ஓர் உவமை உள்ளது. வீட்டிற்கு சொந்தக்காரன் இருட்டறையில் படுத்திருக்கிறான். இருட்டிலே தட்டுத் தடுமாறி தடவியபடி ஒருவன் அவனை தேடுகிறான். சோபாவில் கை வைத்துவிட்டு இது அல்ல என்கிறான். ஜன்னலை தொட்டுவிட்டு இது அல்ல என்கிறான். கதவை தொட்டுவிட்டு இது அல்ல என்கிறான். நேதி நேதி நேதி. கடைசியாக வீட்டுக்காரனின் உடம்பின் மீது கைப்படுகிறது. உடனே இதோ இதோ எஜமான் என்கிறான். அதாவது எஜமான் இருப்பதை உணர்ந்து கொண்டான். எஜமானை அடைந்தாகிவிட்டது. ஆனால் நல்ல அறிமுகம் ஏற்படவில்லை. இன்னொரு பிரிவினர் உள்ளனர். அவர்களே சித்தரில் சித்தர்கள். வீட்டின் தலைவனுடன் நெருங்கிய உறவு ஏற்படுவது என்ற நிலையே தனிதான். பிரேமபக்தியின் வாயிலாக இறைவனுடன் நெருக்கமான உறவு கொள்கின்ற நிலை அது. சித்தர்கள் கடவுளை அடைந்தவர்கள்தான், சந்தேகமே இல்லை. ஆனால் சித்தரில் சித்தர்கள் அவருடன் மிக மிக நெருக்கமாக பழகுபவர்கள். இறைவனை அடைய வேண்டுமானால் சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம் என்கின்ற பாவனைகளுள் ஒன்றை பின்பற்ற வேண்டும். சாந்தம் ரிஷிகளின் பாவனை. இன்ப நுகர்ச்சியில் எந்த நாட்டமும் அவர்களுக்கு இல்லை. மனைவி கணவனிடம் கொள்கின்ற ஈடுபாடு போன்றது இது. அவள் அவனை மன்மதனாகவே காண்கிறாள். தாஸ்யம் அனுமனின் பாவனை போன்றது. ராம காரியம் என்றால் சிங்கம் போல் ஆகிவிடுவார் அவர். மனைவியிடமும் தாஸ்ய பாவனையை காணலாம். உயிரை கொடுத்து கணவனுக்கு சேவை செய்கிறாள் அவள். தாயிடமும் இத்தகைய பாவனை சிறிதிருக்கிறது. யசோதையிடம் இருந்தது. சக்கியம் தோழ்மை, வா வந்து அருகில் உட்கார் என்ற அளவில் நெருக்கமாக பழகுவது. குசேலர் போன்றோர் கடித்த எச்சில் பழங்களையே சில வேளைகளில் கண்ணனுக்கு கொடுத்தனர். சில வேளைகளில் தோள் மீது ஏறி உட்கார்ந்தனர். வாட்சல்யம் யசோதையின் பாவனை போன்றது. மனைவியிடம் ஓரளவு உள்ளது. அவள் கணவனுக்கு மனமார உணவு படைக்கிறாள். குழந்தை வயிறு நிறைய உண்டால்தான் தாய்க்கு திருப்தி. கண்ணன் உண்பான் என்று கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு அலைந்தாள் யசோதை. மதுரம் ராதையின் பாவனை போன்றது இது. மனைவியின் நிலையும் இதுதான். சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம் போன்ற எல்லா பாவனைகளும் இதில் அடங்கிவிடுகின்றன. இந்த கண்களால் கடவுளை காண முடியுமா? இந்த ஊனக்கண்களால் அவரை காண முடியாது. சாதனைகள் செய்து செய்து ஒரு பிரேமை உடல் உண்டாகிறது. பிரேமை கண்கள், பிரேமை காதுகள் எல்லாம் உண்டாகின்றன. அந்த கண்களால் அவரை காணலாம். அந்த காதுகளால் அவரது பேச்சை கேட்கலாம். அவ்வாறே பிரேமைமயமான ஆண் பெண் உறுப்புகளும் ஏற்படுகின்றன. இதை கேட்டதும் மா உரக்க சிரித்தார். குருதேவர் முகம் சுளிக்காமல் தொடர்ந்து பேசினார். இந்த பிரேமை உடல் ஆன்மாவோடு கலந்து இன்புறுகிறது. இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு ஏற்படாமல் இது கிடைக்காது. ஆழ்ந்த அன்பு உண்டானால் எங்கும் இறைமயமாக காணலாம். தீவிரமான காமாலை நோய் கண்டால் காண்பவையெல்லாம் மஞ்சளாகத் தெரியும். அப்போது அவனே நான் என்ற உணர்வு உண்டாகிறது. போதை அதிகமாகிவிட்டால் நானே காளி என்கிறான் குடிகாரன். பிரேமை பித்தில் கோபியர் நானே கண்ணன் என்று சொல்ல ஆரம்பித்தனர். இரவு பகலாக இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தால் எங்கும் அவரை காணலாம். தீபத்தின் சுடரை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தோமானால் பிறகு பார்க்கின்ற திசைகளில் அதே தீபச் சுடரை காண்கிறோமல்லவா? உணர்வு பொருளை சிந்திப்பவன் ஜடமாக மாட்டான். இறைவனை அதிகமாக சிந்தித்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிவநாத் ஒருமுறை என்னிடம் கூறினார். அதற்கு நான் அவரிடம், என்ன, உணர்வு பொருளை சிந்திப்பவன் உணர்வற்றவனாக ஆக முடியுமா என்று கேட்டேன். அவரது அருள் இல்லாமல் சந்தேகங்கள் விலகாது. ஆன்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் சந்தேகம் நீங்காது.
அவரது அருள் கிடைத்துவிட்டாலோ பிறகு பயமில்லை. குழந்தை தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடந்தால் ஒருவேளை விழ நேரலாம். ஆனால் தந்தை குழந்தையின் கையை பிடித்துக்கொண்டால் பயமில்லை. இறைவனே அருள் கூர்ந்து சந்தேகங்களை விலக்குவாரானால், காட்சியளிப்பாரானால் பிறகு கஷ்டமில்லை. ஆனால் ஏங்கும் மனத்துடன் அவரை அழைக்க வேண்டும், சாதனைகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவரது அருள் கிடைக்கும். குழந்தை கதறியபடி அங்கும் இங்கும் ஓடுவதைக் கண்டால் தாய்க்கு கருணை பிறக்கிறது. ஒளிந்து கொண்டிருந்த அவள் வெளியே வந்து குழந்தையின் முன் நிற்கிறாள். ஆண்டவன் ஏன் நம்மை அங்குமிங்கும் ஓடச் செய்கிறார்? நாம் அங்குமிங்கும் சற்று ஓட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்போதுதான் சுவையாக இருக்கும். அவர் விளையாட்டாகவே இந்த உலகை படைத்தார். இதன் பெயர்தான் மகாமாயை. எனவேதான் அந்த சக்தி வடிவினளான தேவியிடம் சரணடைய வேண்டும். மாயை என்னும் பாசக்கயிற்றினால் அவள் நம்மை கட்டியிருக்கிறாள். இந்த தலைகளை அறுத்தெறிய முடியுமானால் உடனே இறைக்காட்சி கிடைக்கும். இறைவனின் அருளை பெற வேண்டுமானால் ஆத்யா சக்தி வடிவினளான தேவியை மகிழ்விக்க வேண்டும். அவளே மகாமாயை. உலகை மயக்கத்தில் ஆழ்த்தி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருகிறாள் அவள். அந்த மகாமாயை கதவை திறந்துவிட்டால்தான் நாம் உள்ளே போக முடியும். வெளியில் விழுந்து கிடந்தால் வெறும் புற விஷயங்களைத்தான் காண முடியும். நித்தியமான அந்த சச்சிதானந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மதுகையிடவர்களைக் கொன்றபோது பிரம்மா முதலான தேவர்கள் மகாமாயையை துதித்ததாக தேவி மாகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. சக்தியே உலகின் மூல ஆதாரம். அந்த ஆத்யா சக்தியிடம் வித்யை, அவித்யை இரண்டும் உள்ளன. அவித்யை மோகத்தில் ஆழ்த்துகிறது. காமினி காஞ்சன நாட்டம் அதிலிருந்தே உண்டாகிறது. அது மனிதனை மோகத்தில் ஆழ்த்துகிறது. பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை தோற்றுவிப்பது வித்யை. அது இறைநெறியில் நம்மை அழைத்துச் செல்கிறது. அந்த அவித்யையை மகிழ்விக்க வேண்டும். அதுதான் சக்தி பூஜையின் நோக்கம். அவளை மகிழ்விப்பதற்காக தாசபாவனை, வீரபாவனை, சந்தான பாவனை என்று பல்வேறு பாவனைகளில் பூஜைகள் செய்யப்படுகின்றன. வீரபாவனை, அதாவது உடலுறவின் வாயிலாக அவளை மகிழ்வித்தல். சக்தி சாதனைகள் மிகவும் கடினமானவை, செப்பிடு வித்தை அல்ல. தேவியின் தாசபாவனையிலும் சக்கிய பாவனையிலும் நான் 2 வருடங்கள் இருந்தேன். ஆனால் எனக்கு பிடித்தது சந்தான பாவனை. பெண்களின் மார்பை தாயின் மார்பாகவே நான் கருதுகிறேன்.